ம் நான் இதை எடுத்து எவ்வளோண்ணா 350 சில்லறை இல்லையா? சில்லறை எப்படி சில்லறை எப்படி கொடுக்குங்க? 6 ரூபா. புரியுது. சில்லறை இல்லைண்ணா, ஒரு 6 ரூபா கிட்ட இல்லை சில்லறை. 4 என்கிட்ட சில்லறை இல்லையே. அப்போ அந்த 6 ரூபாய்க்கு பெட்ரோல் வச்சுறீங்களா? 406 ரூபா ஆச்சு. ஒரு ரவுண்ட் பண்ணி வேலை சொல்ல 4 ரூபா கிடைக்க முடியாது. 4 ரூபா கம்மி இருக்கு. வேலை சொல்ல முடியல, ரவுண்ட் பண்ணி எடுத்துருப்பேன். என்ன அது எப்படின்னா தெரியும் இவ்வளோ தான் வருதுன்னு? அது அமௌண்ட் எவ்வளோ கேட்டுருக்கலாம்ல, சேஞ்ச் இருக்குன்னு சொல்லி தான் நான் விட்டேன். அதுதான் நான் வரமா நான் காலையில் படுத்துட்டாங்க, மண்டை காஞ்சிருக்கும். சரி காலைல போகிற நேரத்துக்கு நம்ம எதுவும் பேச வேணாம்னு சொல்லி அமைதி ஆகிட்டேன். நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்துருச்சு. வந்து 2 வயசு அது எப்படி நம்மளுக்கு தெரியும்? 450 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் வருது. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் மண்டை காஞ்சிருக்கு காலையில். ஓகே கைஸ், நம்ம கிளம்புவோம். அண்ணா அண்ணா அதுதானா இருக்குது. ஜிபே பண்ணிட்டுங்களா? காலையிலேயே வேணாம். புரியல என்னண்ணா? பெட்ரோல் அடிக்கும்போது காலையிலே சில்லறை கொண்டு வரணுன்னு இருக்குமா? இல்லை காலையிலே பெட்ரோல் அடிக்குமா நாங்கள் சில்லறை எடுத்துகிட்டு வர முடியுமா? புரியலைங்க. நீங்கள் பெட்ரோல் அடிக்குமே என்கிட்ட, நான் என்ன சொல்கிறேன், பெட்ரோல் அடிக்குமே என்கிட்ட சேஞ்ச் இல்லைப்பா, நீ பெட்ரோல் அடிக்காதுன்னு சொன்னீங்க. அண்ணா நான் என்ன சொல்கிறேன், 4 லிட்டர் பெட்ரோல் அடிக்கணும். எனக்கு எப்படி தெரியும்? பெட்ரோல் பங்கில் இருக்கிற தம்பி 405 ரூபா வரும்னு நீங்கள் தான் சொல்லணும், எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அப்போ அது பேசக்கூடாது. நான் தான் இப்போ ஜிபே பண்ணுறேன்னு சொல்லிட்டேல. அப்போ அதோட விட்டுருங்க. நான் சில்லறை வச்சுட்டு வர முடியும் பெட்ரோல் அடிக்கும்போது. அப்போ அமைதியாக இருங்க, ஜிபே பண்ணுறேன். அமைதியாக இருங்க, ஜிபே பண்ணுறேன்ட்டேன். கைஸ் காலையில் சூடு எடுத்துட்ருக்கான். இந்த மாதிரி ஆளுங்கள பெட்ரோல் பங்கு கூட இருக்குது. நம்மளுக்கு தான் மண்டை கைட் ஆகுது. ரூபா ஜிபே பண்ணுறதுக்காக இந்த நிலை பேசுகிறது. காலையிலே ஒரு சண்டே போட்டாச்சு, போகும்போதே நல்ல மூஞ்சி வந்துச்சு. வந்துருச்சாண்ணா 6 ரூபா வந்துருச்சா? செக் பண்ணியாச்சு. 3 லிட்டர் பெட்ரோல் வந்துருக்கு. காலையிலே சண்டையை போட்டாச்சு கைஸ். பெட்ரோல் அடிக்க வரவங்கள்ட்ட கைஸ் இது என்ன ஒரு பிரச்சனைனா, மொத்தம் 4 லிட்ரு பெட்ரோல் அடிக்க சொன்னேன். அவர் பெட்ரோல் போட்டார். போட்டதுக்கப்புறம் கேட்டார் சேஞ்ச் இல்லையான்னு கேட்டார். அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 406 ரூபாயோ 4 ரூபாயோ வந்துச்சு. ஓகேங்களா, சில்லறை இல்லையான்னு கேட்டார். என்கிட்ட சில்லறை இல்லைண்ணா அப்படின்னு சொன்னேன்.
சொன்னதுக்கு வந்துட்டு நான் சொன்னேன் 6 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். 6 ரூபாயோ 4 ரூபாய்க்கோ வந்துட்டு நான் 6 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அதுக்கு 6 ரூபாய்க்கு பெட்ரோல் எப்படி போட முடியும், அப்படிலாம் போட முடியாதுன்னாங்க. ஜிபே இருந்தால் ஜிபே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. என்கிட்ட அந்தளவுக்கு அமௌண்ட்டு கையில் கிடையாது, புரியுதுங்களா? ஜிபேல நான் அந்தளவுக்கு நான் யோசிக்கல கையில் காசு இருக்குன்னு. என் கையில் இருக்கிற 10 ரூபாயை அவருக்கு எடுத்து கொடுத்துட்டேன். பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு வாங்க இருந்துச்சு, நான் அதுவும் வாங்கலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த 10 ரூபா லைட்டாக கிழிஞ்சிருக்க மாட்டுக்கு அவர் திருப்பி வந்து வேறு 10 ரூபா இல்லையா அப்படின்னு கேட்டார். நான் ஏன்னா காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜிபே பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிபேயில் இருந்த 6 ரூபா ஸ்கேன் பண்ணி அவருக்கு கொடுத்துட்டேன். அந்த 6 ரூபாய்க்கு தான் அவர் காலையிலே இவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறவங்க காலையிலே வரும்போது பெட்ரோல் அடிக்க வரும்போது தம்பி ஜிபேயா கேஷா அப்படின்னு கேட்டு தயவு செஞ்சு பெட்ரோல் அடிங்க. பெட்ரோல் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ பேச வேண்டிய அவசியமே கிடையாது. காலையிலே எல்லோரும் சில்லறை வச்சுருப்பாங்களா இல்லைன்னு தெரியாது. சரிங்களா? நம்ம ரைடு போகிறனால தான் நம்ம வந்து கேஷை கொடுத்தோம். எனி டைம் வந்து ஜிபேயில் எல்லோரும் காசு வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க, பார்த்தீங்களா? அதனால் பெட்ரோல் அடிக்கும்போது தயவு செஞ்சு சொல்லிவிட்டு அடிங்க. இந்த மாதிரி கேஷ் இல்லைன்னு நாங்கள் வேறு பெட்ரோல் பங்கில் கூட அடிச்சுக்குவோம். அடித்ததுக்கப்புறம் இவ்வளோ ஆர்குமெண்ட்